கத்தவா கத்தலாமா? ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சாம்சி. ஸோ அப்படி சாதாரண சொல்ல மட்டும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன சில பேருக்கு நாடு நடன டிரைவரா தெரியும், சில பேர் வந்து மிஸ் டிரான்ஸ்னுடைய டைரக்டரா தெரியும். அதை தொடர்ந்து பல மாடல்ஸ்க்கு என்ன வந்துட்டு நமி சவுத் மீடியாவுடைய வின்னராகவும் ரனரப்பாவும் தெரியும். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வருஷம் வருஷம் வரும்போது ஜாலியா என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டே தான் இந்த ஊருக்கு வேற. ஏன்னா எந்த ஊர் போனாலுமே சரி, சொந்த ஊரை விட இந்த ஊர் வந்துட்டு அந்த 4 நாள் என்னுடைய சொர்க்க பூமினே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொருத்தருடைய அன்பு அது கிடைச்சிட்டே தான் இருக்கு. டே பை டே உங்க மீடியா சப்போர்ட்ஸுமே சரி, லவ் யூ ஆல். அதோட முக்கியமான விஷயம், மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்காங்க. இது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது சிறு சிறு குட்டி குஞ்சான்ஸ் தான். இதை மாத்திக்கவங்க 2K கிட்ஸ். கொஞ்சம் நாங்களும் எங்களுடைய சாமி பார்க்க வந்திருக்கோம், எங்களுடைய தெய்வத்தை பார்க்க வந்திருக்கோம். எங்களுடைய தெய்வத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக துதிப்போம், ஆடுவோம். அதனால நான் சந்தோஷமா இருக்கும். அதாவது நீங்க சந்தோஷமா இருங்க, ஆனா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம சந்தோஷமா இருங்க. ஃபைனலி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சில விஷயங்கள் வந்து நாங்கள் ரொம்ப வந்து எங்களை புரிய வச்சு கொஞ்சம் அம்பலா சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடிக்காம பேசாம அப்புறம் ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் விட்டு தான் நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு புரியுது. என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வருஷமே நிறைய விஷயம் மாத்திட்டே சுத்திட்டே இருக்காரு. இந்த வருஷம் என்ன நல்லது கொடுக்க போறாருன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வருஷம் 5வது வருஷம் வெள்ளித்தாலி கட்டிட்டேன். இதை தொடர்ந்து நாளையில இருந்து எனக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. அதான் முக்கியமான விஷயம்.